சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற கூட்டத்தில் பெரியார், காந்தி, சமூக நீதி குறித்து பேசிய போது காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸிற்கு எதிராக தொண்டர்கள் முழக்கமிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அரசியலுக்கு முதல் முறையாக மாற்று சித்தாந்தத்தை இந்த மண்ணுக்கு சொன்னவர் ராகுல் காந்தி என்கிற அந்த தலைவர் தான் சொன்னாரே ஒழிய வேறு எந்த காங்கிரஸ்காரனுக்கும் அந்த தைரியம் வரவில்லை. நாம் சமூக நீதியே பேசவில்லை, அதிகார பங்கீட்டை பற்றி பேசவில்லை. தந்தை பெரியார் அவர்கள் மகாத்மாவுக்கு கடிதம் எழுதினார். எங்கள் ஊரிலே ஒடுக்கப்பட்டவனை கிணற்றிலே தண்ணீர் குடிக்க அனுமதிக்க மறுக்கிறார்கள், கோவில்களுக்குள்ளே அனுமதிப்பதில்லை. நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், நான் போராட வேண்டும் என்று மகாத்மா காந்திக்கு எழுதின போது மகாத்மா காந்தி சொன்னார், அவர்கள் தண்ணீர் எடுக்க விடவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தனி கிணறு வெட்டி கொடு, அவர்கள் கோயிலுக்குள்ளே விடவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தனி கோவில் கட்டி கொடு, நான் பணம் அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஆனால் தந்தை பெரியார் சொன்னார், அப்படி அவன் ஒரு தனி கிணறு வெட்டி அதில் தண்ணீர் குடிப்பதை விட, அப்படி ஒரு தனி கோவில் கட்டி அவன் வழிபடுவதை விட அவன் செத்தே போகட்டும், நான் சுயமரியாதையோடு வாழ்வேன் என்று சொன்னார். அன்றிலிருந்துதான் காங்கிரஸ் கட்சியினுடைய சரித்திரம். எப்படி 60 ஆண்டுகள் நாம் ஆட்சி கட்டிலே தமிழ்நாட்டிலே இல்லை என்று சொன்னால் அந்த சமூக நீதி என்கிற அந்த முன்னேற்பாட்டை எடுக்க தவறிவிட்டோம். ஏமா நீ நான் என்கிட்ட இருக்குமா? நீங்க மகாத்மா காந்தி வந்து பணம் அனுப்புறேன்னு சொல்லலையா? இல்ல இல்ல சொல்ல, இது நடந்தது, நான் சொல்றேன், வரலாறு தான். சொல்லுங்க, உட்காருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.